योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार। जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாம் வல்ல எம்பெருமான் கலியுகத்திலே நம் கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சூரத் குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய மதன்மான பக்த பெருமக்கள், உங்களில் பல பேர் அடியே நான் தப்பா நினைப்பீங்க. என்னன்னா, இவர் என்ன சும்மா கத்துறாரு, அடிக்கடி சத்தமா பாடுங்கன்னு சொல்றாரு, அங்க யாரும் பேசிட்டு இருந்தா இடமாற சொல்றாரு. நாங்க இங்க வர்றதே கொஞ்சம் பேசி வாங்கி சந்தோஷமா இருக்கதான். ஒருத்தருக்கு எங்க வீட்டு கதைகளை பேசி, மீன் வாங்கின கதை, கறி வச்ச கதை, சோறு பொங்கின கதை, வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்ன கதை, இதெல்லாம் பேசுறதுக்கு தான் நாங்கள் இங்கேயே வரோம். அதை போய் இவர் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் வருத்தம் வருது இல்லம்மா? வரலையா? சந்தோஷம். ஆனா அடியே எதற்காக உங்களிடம் நான் இப்படி கத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் இதற்கு முன்பு எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பது நமக்கு தெரியாது. தெரியுமா? இருக்காது நமக்கு. இதற்கு முன்பு என்னென்ன பிறவிகள், எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பது நம்மள யாருக்கும் தெரியாது. அப்படி எடுத்த பிறவிகள்ல நாம என்னென்ன பாவம் செய்தோம்னு தெரியாது இல்லையா? எத்தனை பிறவிகள் எடுத்தோம்னு தெரியாது, அதுல என்னென்ன பாவங்கள் செய்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சிறிய புண்ணியத்தால நாம இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அதுலயும் ஒரு நல்ல காரியம் செய்ததால இப்படி ஒரு இடத்துல நாம அமர்ந்திருக்கிறோம். இப்போ இங்கே நமக்கு பூர்வ 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 ஜென்ம வினைகளை, கர்மாக்களை எல்லாம் களைவதற்கு கடைசியாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய பூர்வ 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 ஜென்மங்களை, எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோம் நமக்கு தெரியாது, எத்தனை கோடி பாவங்கள் செய்திருக்கோம் நமக்கு தெரியாது. அதனால தான் இப்படி ஒரு வீட்டில் வாழ்க்கப்பட்டு, பிறவி எடுத்து, துன்பப்பட்டு, அடியோலப்பட்டு, கஷ்டப்பட்டு, எல்லாம் பட்டு கிடக்கிறோம். அப்ப இதுல எல்லாம் இருந்து மீள்வதற்கு, இந்த நரக உலகிலே இருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு இறுதி வாய்ப்பு இது ஒன்றுதான். எது? நாம ஜபமும் திருவடி சேவையும். இது நாம தினமும் ஒரு அரை நாள் பண்ணிட்டு இருக்கிறோமான்னா கிடையாது. வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் நாம ஜபம் பண்றோம், ஒரு 2 மணி நேரம் திருவடி பூஜை பண்றோம், அவ்வளவுதான். இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய முழு கவனமும் சிந்தையும் செயலும் இதில் இருந்தால் மட்டுமே நாம் இந்த இறுதி வாய்ப்பு, இறைவன் அருள் இருக்கிற இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தினால் மட்டுமே நாம் இந்த பிறவி என்கிற பெரும் கடலை நாம் தாண்ட முடியும். இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் யோனி பிறப்பெடுத்து இதே பாவங்களை அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போயிட வேண்டியது. அடுத்த அக்கௌண்ட் புதுசாக ஆரம்பிச்சுவார் கடவுள். இந்த பிறவியில ரின்சி மெராண்டான்னு இருக்கிற அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அடுத்த பிறவியில் இதில் என்னப்பா டேலி ஆகி கிடக்கு, இவ்வளோ பேலன்ஸ் கிடக்கா, வட்டியெல்லாம் கால்குலேட் பண்ணி அடுத்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான். அடுத்த பிறவியில் ஒரு சசிகலாவை பிறந்தாங்கன்னா சசிகலா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பா அப்படின்னு பண்ணி விட்டுருவார். அவ்வளோதான். அப்போ இது ஒரு இறுதி வாய்ப்பு, நமக்கு கடைசியாக இறைவன் அருள் இருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தாயின் கருவில் முதல் அந்த விந்து அணு, முதல் பல கோடி விந்தணு வெளிப்படும். ஒரு ஆடி முழம்பிலிருந்து பல கோடி ஸ்பாம்ஸ் வெளியே வரும். அந்த இன்ஜெக்ஷன்ல அவ்வளவு ஸ்பாம்ஸ் வரும். அது பெண்ணின் கருவறையில இருக்கக்கூடிய ஒரு முட்டை, கருமுட்டையிலே போய் ஏதோ ஒரு ஸ்பாம் போய் உள்ள போயிடும். நம்ம கெட்ட நேரம் அது உள்ள போகாம தான் இவன் தெருவுதிர ஆஸ்பத்திரி திறந்து வச்சிருக்கான். அதை உள்ள பூத்தி விடுதான். அது இயற்கையா உள்ள போகாதனால தான் தெருவுக்கு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்னு சொல்லி திறந்து வச்சிருக்கான். அதை முடிச்சு உள்ள விடுதான் வச்சிருக்கான். அப்போ அந்த கருமுட்டைக்குள் ஒரு ஆணியுடைய விந்தணு ஒன்று உள்ளே போனதும் அதுக்கு வேலையை ஆரம்பிக்குது. முதல் செல்லை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்பவே நம்முடைய வாழ்க்கை தொடங்கிவிட்டது. நாம் ஒவ்வொருவரும் பகவான் கிருஷ்ணன் சொல்றோமா, பகவானே மன்னிச்சிருங்க ஐயா,
மன்னிச்சிருங்க. நாங்க உங்க சொல் பேச்சு கேட்காம போன பிறகு மிஸ் பண்ணிட்டோம் ஐயா. மீண்டும் இந்த பூவுலகுக்கு நான் வந்திருக்கிறேன். இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த பிறப்பு தான் என்னுடைய கடைசி பிறப்பா இருக்கும். ஏன்னா எல்லாம் வல்ல ஏக பரம்பொருள் தான் நம்முடைய எஜமான். அவன் சொல் பேச்ச கேட்காம தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் தவறுகளை செய்து பாவங்களை செய்து மீண்டும் மீண்டும் பெறப்படுகிறோம். அப்போ அந்த தாயின் கருவறையில உருவான உடனே, அந்த முதல் செல் உயிர் செல் உருவான உடனே நாம இறைவன் சொல்லுமா, மன்னிச்சிருங்க ஐயா, திரும்ப வந்துட்டேன், நரகத்துக்கு வந்துட்டேன். ஆனா இந்த பிறப்புல நான் தவற விட மாட்டேயா, உங்களுடைய நாமத்தை பாடி உங்கள் திருவடிகளுக்கு சேவைகளை செய்து இனி மீண்டும் பிறப்பில்லாமல் நான் பார்த்துக் கொள்வேன்னு கிருஷ்ணர்கிட்ட பகவான்கிட்ட மீண்டும் நாம உறுதிமொழி கொடுக்கிறோமா எல்லாரும். ஆனா பிறந்த உடனே அந்த உறுதிமொழியை நான் தவற விட்டு விடுகிறோம். அதுதான் மாயை. இந்த மாயை சிக்குண்டு விடுகிறோம். இங்க வெளியே வாடா வாடா வா ராஜா வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா, நான் உனக்கு மொபைல் வச்சிருக்கேன், சினிமா வச்சிருக்கேன், குவார்டர் பிராண்டி விஸ்கி எல்லாம் வச்சிருக்கேன், கஞ்சா வச்சிருக்கேன், பொம்பளை சோப்பு வச்சிருக்கேன், வா ராஜா வா வா வெளியே வா சீக்கிரம் வா, உனக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி மாயை நம்மளை இழுத்து செல்ல ரெடியாக இருக்கிறது. நாம எல்லாரும் இன்னும் புனிதராக தான் பிறக்கிறோம் பிறக்கத்துல. ஆனா இந்த மாயைக்குள் மூழ்கி விடுகிறோம். பரீட்சித் மன்னன் ஒருத்தர் இருந்தார். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். பரீட்சித் மன்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பரீட்சித் மன்னர் தாயின் கருவறையில் இருக்கும் போதே அவர் கிருஷ்ணரை பார்த்தார். அவர் கருவிலே கிருஷ்ணரை பார்த்தார். பாகவதம் சொல்கிறது, பாகவதம் சொல்கிறது, தாயின் கருவறையில் அவர் இருக்கும் போது பெருவிரல் அளவிற்கு அவர் கிருஷ்ணரை பார்த்தார் கருவிலே. அப்படி ஒரு அழகா, பேரழகு கிருஷ்ணர். இப்படி கண்ணங்கரையில் இருக்கிறார். இப்போ ஒரு சந்தேகம், என்னங்க அழகா இருக்காருன்னு சொன்னீங்க, அடுத்து கண்ணங்கரையில் இருக்காருன்னு சொன்னீங்க, அது எப்படி அழகா இருக்க முடியும் அப்படின்னு நம்முடைய சிந்தனை எல்லாம் வெள்ளையா இருந்தா தான் அழகுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வெள்ளையா இருந்தா தான் அழகுன்னு நம்மள நம்பிட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளையா இருந்தா தான் அழகுன்னு நம்புறதுனால தான் அந்த உலகத்துல 10,000 கோடி பிசினஸ் அதை நம்பி நடக்குது. ஃபேர் அண்ட் லவ்லி, ஸ்னோ, அது இதுன்னு முகத்துல தடவுக்கு, தோல்ல தடவுக்கு, ஏகப்பட்ட பியூட்டி பார்லர் வேற திறந்து வச்சிருக்கு. ஆனால் கிருஷ்ணர் கண்ணங்கரையில் என்ன காக்கை நிறத்திலே அவ்வளவு அழகா இருந்தாராம். பெருவிரல் அளவிற்கு அழகா இருந்திருக்காரு. இந்த பரீட்சித் மன்னர் கருவிலே கிருஷ்ணரை பார்த்தவர். தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த பிறகு, வெளிவந்தது முதல் யாரை பார்த்தாலும் இது அவரா இருக்குமோ, இது அவரா இருக்குமோ, நம்ம அங்க பார்த்தோம் இதான் இவரோ, தான் இந்த பையனை பார்த்து அவர் மாதிரி இருக்குமோ என்று பார்ப்பவரையெல்லாம் பரீட்சித்து பார்ப்பார். இது அவரா இருக்குமோ, கிருஷ்ணரா இருக்குமோ, நம்ம அங்க பார்த்தோமே அவரா தான் இவர் இருக்குமோ அப்படின்னு எல்லோரையும் பரீட்சித்து பார்த்தனால அவருக்கு பேர் பரீட்சித் மன்னர். மிகப்பெரிய மன்னர் அவர். அனைத்து தேசங்களையும் ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்கரவர்த்தி. இந்த ஆன்மீக உலகிலே நமக்கு இருக்கிற சட்டங்களிலே 2 சட்டங்கள் மிக முக்கியமான சட்டங்கள். ஆன்மீக உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய சட்டங்களிலே 2 சட்டங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, இறைவனை எப்போதும் நினைக்க வேண்டும். இரண்டாவது, இறைவனை எப்போதும் மறவாது இருக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். எப்போது நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணுதான், எப்போது மறவாது இருக்கிறது ஒண்ணுதான். ஆனாலும் இந்த மூடர்களுக்கு புரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி அது 2 செக்ஷனா போட்டு வச்சிருக்கு. ஒன்று, எப்போதும் அவரை நினைத்திருக்க வேண்டும். 2, எப்போதும் மறவாது இருக்க வேண்டும் என்கிற சட்டம் இருக்கு. இங்கே நீங்க இறைவனை நினைப்பதற்கு பல வழிமுறைகளை இறைவன் அனுமதிக்கிறார். எப்போது சிந்தனையில் இருப்பதற்கு, எப்போது சிந்தனையில் இருப்பதற்கு பல வழிமுறைகளை அருளியிருக்கிறார். இப்ப நீங்க பகவான் கிருஷ்ணரை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வீட்டில் ஒரு மயில் இறக்க வைக்கலாம், ஒரு புல்லாங்குழல் வைக்கலாம், வைக்கலாம்ல. ஒரு ராமரை நினைக்க வேண்டும் என்றால் ஒரு திருவடி வைக்கலாம், ஒரு வில்லம்பு வைக்கலாம், ஒரு படம் வைக்கலாம். இது போல பகவான் யோகிராம் சிவகுமாரை மறவாது இருக்க வேண்டும் என்றால் பகவானே சொல்றார், ஒரு சிரட்டையை நினைச்சுக்கோ, பொட்டாம்பேச்சியை நினைச்சுக்கோ, விசிறியை வச்சுக்கோ, நினைச்சுக்கோ, இல்ல ஒரு பெரம்பை நினைச்சுக்கோ. இங்க பார்க்கும் இடமெல்லாம் அவரை வைத்திருக்கிற காரணமே ஒரு கணம் கூட அவரை நாம் மறந்து விடக் கூடாது என்கிறதுதான்.
பகவான் யோகி ராம் சரத்குமார் சொன்னார், இங்கே அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நாம் இறைவனை மறந்திருப்பதுதான். அத்தனை துன்பங்களுக்கு காரணம் இறைவனை மறந்திருப்பதுதான். நினைவில் வைத்திருந்தா எப்படி துன்பம் வரப்போகுது? நமக்கு வராதே அப்படின்னார் பகவான் யோகி ராம் சரத்குமார். இந்த இறைவனை நாம் ஏன் நினைவில் வைக்க வேண்டும்? எப்போதும் நினைத்திருக்க வேண்டும், ஒரு நேரம் மறவாதிருக்க வேண்டும் என்றார். நம்முடைய பிறப்பை நாம் தீர்மானிக்க முடியாது. நான் வந்துங்க அமெரிக்காவில் பில் கிளின்டன் மனைவிக்கு தான் நான் ஒரு வெள்ளக்கார பையனா பறக்கலான்னு இருக்கேன். அதுவும் நல்ல முகூர்த்த நேரத்தில் நல்ல ஒரு நட்சத்திரத்தில் போய் நான் பில் கிளின்டன் கொண்டாட்டி தான் மகனா பறப்பேன் அப்படின்னு நீங்க தீர்மானிக்க முடியாது ராஜா, முடியாது. இல்ல நான் வற்றாத செல்வத்துக்கு சொந்தக்காரங்க தமிழகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்க வீட்டில் போய் நான் ஒரு பிள்ளையா பிறப்பேன், நல்ல முகூர்த்த நேரத்தில் எங்க அப்பா முதலமைச்சராக இருக்கிற நேரம் பார்த்து போய் நான் பிறப்பேன், இந்த உலகமே என்னை கொண்டாடும் அப்படின்னு நீங்க தீர்மானிக்க முடியாது. நீங்க தீர்மானிக்க முடியாது. சரி, பிறப்பை தீர்மானிக்க முடியாது, இறப்பை தீர்மானிக்க முடியுமா? நல்ல வெள்ளிக்கிழமை பார்த்து இல்ல வேலைக்கிழமை பார்த்து எல்லாரும் வீட்டுல சௌகரியமா ஊர்ல வந்திருக்க நேரம் பார்த்து சௌகரியமா நான் ஒரு 4 மணிக்குங்க நான் இறந்து போவேன், எனக்கு அது கரெக்டான நேரம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியுமா? பிறப்பையும் இறப்பையும் நாம் தீர்மானிக்கவே முடியாது. அப்போ இன்று என்ன நம் கையில் இருக்கிறதோ அதை நாம் விடாமல் வாழ்வோம். இப்போ உங்களுக்கு இன்னும் குறிப்பிட சொல்லணும்னா, நான் நேற்று ஆரியமான் ஹோட்டலில் போய் நல்ல ஒரு ரவா தோசை சாப்பிட்டேங்க. நல்ல கேஷ்யூ ரவா சாப்பிட்டேன். என்ன டேஸ்டாக இருக்கு தெரியுமா நேற்று காலையில் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் நீங்கள் நினச்சிங்கன்னா வயிறு மறையுமா, பசி போயிருமா? அதுக்கு நேற்று சாப்பிட்டது ஆரியமானில் தின்னது இன்னைக்கு நினைச்சா பசி போகாது. இல்லை இப்போ நான் சொல்கிறேன், எல்லாரும் நாமும் சொல்லணுமா விடாமல் சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு சொல்றேங்க, இன்னைக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, நான் நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னா நாளை என்பது நமக்கு நிஜமா? வருமானம் எத்தனவருக்கு தெரியும்? வருமானம் எத்தனவருக்கு தெரியும்? அப்போ நேற்று என்பது நமக்கு கனவாகிவிட்டது, நாளை என்பது நேற்று என்பது நமக்கு கனவாகிவிட்டது, நாளை என்பதும் நிஜமில்லை என்றால் நாம் இன்றுதானே நம்ம சொல்லணும். பரீட்சித் மன்னர் வாழ்நாள் முழுக்க பகவானே நினைத்தார். அதான் சொன்னேன், கருவிலே கிருஷ்ணரை பார்த்தவர் யாரை பார்த்தாலும் இவரா இருக்குமா இவரா இருக்குமா இவரா இருக்குமா என்று எந்த நேரமும் இறை சிந்தனையில் பகவானை நினைத்தே வாழ்ந்தார். அவர் கடைசியில் இருக்க வாழ்க்கை எப்படி வருதுன்னா, ஒரு பெரிய சாபத்தை வாங்கிட்டார் பரீட்சித் மன்னர். அதனாலதான் நான் சொல்லுவேன், சாபத்தை வாங்கிடவே கூடாது. யாருக்கிட்ட வாயில வாங்கிக்கிட்டே கூடாது, அதுதான் முக்கியம். ஆனா எல்லாருடைய சாபமும் பலிக்குமான்னு அது பலிக்காது. திடீர்னு சில பேர் சிவபெருமான் வேஷம் எல்லாம் போட்டு வருவாங்க, வந்து அப்புறம் உங்களுக்கு செல்ல மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க, எங்க குடிலுக்கு வாங்கம்மா எல்லாரும் வாங்க அனுப்புவாங்க. அப்புறம் ஏம்மா இதெல்லாம் எல்கேஜிமா, திருவடி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த ஆள் சொல்றான்னு கேட்டு, இதெல்லாம் எல்கேஜி, நான் உங்களை பிஹெச்டி வாங்க வைக்க வரேன், நீங்க என்னைக்கு குருவாக போறீங்க, உங்க குரு சொல்றாருன்னு இதே பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க என்னைக்கு குருவாக போறேன், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கோ, நான் உங்களெல்லாம் குருவாக்கி காட்டுறேன்னு பாருங்கோ அப்படின்னு பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் செல்லுல மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்போ இதை நம்பி நீங்க டீ குடிக்க போனீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சது பரீட்சித் மன்னருக்கு. அந்த சாபம் எப்படின்னா, 7 நாளில் உனக்கு மரணம் நிகழும் என்கிற ஒரு சாபம். நம்மளை போலதான் பரீட்சித் மன்னர் தினமும் ஒரு கணம் கூட தவறாமல் பகவானை தேடிக் கொண்டிருந்தாலும் 7 நாளில் உனக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டவுடன் பரீட்சித் மன்னர் சுதாரிச்சார். இன்னும் 7 நாள்ல நான் சாக போறேன். அப்போதான் அவருக்கு தெரியுது, இந்த ஆட்சி, அதிகாரம், அரண்மனை, பொக்கிஷம் எதுவுமே இங்க அவருக்கு கண்ணு முன்னாடியே தெரிய மாட்டேங்குது. அவர் விருந்துகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு, ஒண்ணுமே பசிக்க மாட்டேங்குது. அவருக்கு பெரிய தேநீர், அது இது உயர் வகை மதுக்கள்லாம் ஒன்னும் அவருக்கு வயிற்றுக்குள்ள போக மாட்டேங்குது. இன்னும் 7 நாள்ல நமக்கு மரணம். ஐயா ஒரு நல்ல நெக்லஸ் ஒன்று தூர முடியாது, எரிச்சல நெக்லஸ் இருக்கான நெக்லஸ்
ஐயா பக்கத்து நாட்டுக்காரன் அந்த அமர் ராஜ்யத்தை உங்களுக்கு இலவசமா தரங்கிறான், அது வரைக்கும் ஒரு 5000 ஏக்கருக்கு எடுத்துக்கோங்கன்றான். தூரம் கொண்டு கூடிய 5000 ஏக்கர் மண்ணாங்கட்டியா. அது 7 நாள் மரண தேதி குறிக்கப்பட்டவுடன் இந்த பரீட்சித் மன்னர் எல்லாவற்றையும் துறக்கிறார். ஏன் துறக்கிறாரு? இது எதுவும் வேண்டாம், இன்னும் 7 நாள் இருக்கு, இன்னும் 7 நாள் இருக்கு, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கூட எல்லாம் கொஞ்சம் குலாவி, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட எல்லாம் நல்லா கொஞ்சம் குலாவி இன்னொரு 6-6.5 நாள் சந்தோஷமா இருக்கலாமே. ஆனா அவரு வாழ்நாள் முழுக்க பகவானை நினைத்த பிறகு கடைசி 7 நாள் தேதி குறிப்பிட்டதும் எல்லாவற்றையும் துறக்கிறார். துறந்து தெருவோட போகிறார். போற நேரம் அவருடைய சிந்தனை, ஒரே சிந்தனை என்ன இருக்குன்னா, இந்த பிறப்பின் லட்சியம் என்ன, இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன, என்னுடைய லட்சியம் என்னவாக இருக்க முடியும்? இந்த 7 நாள்ல என் கதை முடிய போகுது. நான் எதுக்காக வந்தேன், ஏன் பிறந்தேன், எதுக்காக ஒரு நாள் வாழ்ந்தேன், இப்ப நான் போக போறேன், போகிறப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த பரீட்சித் மன்னர் தவிக்கிற கடைசி நிமிடம் நெருங்குது. கண்ணில் படும் தெரிந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார், ஐயா எனக்கு 7 நாள்ல மரணம் சொல்லிட்டாங்க, என் பிறவியின் லட்சியம் என்ன, நான் என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. பேசாம பழனிக்கு போ, ஒருத்தன் சொல்ல இல்ல வேண்டாம் திருச்செந்தூருக்கு போ, ஒருத்தன் சொல்ற ஓரியில போய் மண்ணு சமைச்சு போடு சைட்ல, ஒருத்தன் சொல்ற இருந்தாலும் ஒன்று காவடி தூக்கிப்பாரு, பறக்கும் காவடி கட்டிப்பாரு அப்படிங்கிறான். ஒருத்தன் இல்லப்பா தீ மிதிச்சு பாரு அப்படின்றான். ஒருத்தன் திருப்பதியில் மொட்டை போட்டு பாரு அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றான். பரீட்சித் மன்னருக்கு ஒரே குழப்பம். எங்க இன்னும் கொஞ்ச நிமிடம் தான் இருக்கு, கவுண்டர் மூட போகுது, இப்ப எனக்கு உடனே ஏதாவது பண்ணியாகணும், என்ன பண்ணணும், என்னுடைய பிறவியின் லட்சியம் என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு அவருடைய விடாத முயற்சி தேடலின் போது சுகமுனிவர் கண்ணில் படுறார். சுகமுனிவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டது இல்லையா? ரொம்ப நல்லது, சந்தோஷம். சுகமுனிவர் பரீட்சித் மன்னரின் கண்ணிலே படுகிறார். இப்போ உங்களுக்கு சுகமுனிவர் யாருன்னு சொல்லணும்ல? அப்போ எங்க ஏற்கனவே பரீட்சித் மன்னரே எங்களுக்கு தெரியாது, பரீட்சைனாலே எங்களுக்கு அலர்ஜி சாமி. இந்த பரீட்சைக்கு வேண்டியதான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அதே நடந்துக்கிட்டோம். அப்புறம் நீங்க வந்து பரீட்சித் மன்னர்னு அது வேற சொல்றீங்க. இப்ப வேற அடுத்த சுகமுனிவரா? எங்களுக்கு அவரே தெரியாது, ஒரு சுகமுனிவர் நாங்க எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறது? சுகமுனிவரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கோம். சுகமுனிவர் தாயின் கருவறையில் இருக்கிறார். அங்கேயும் கருவறையா? எல்லாரும் கருவறையில் தான் வந்தாங்க. சுகமுனிவர் தாயின் கருவறையில் இருக்கும்போது வெளியே பிரசவம் ஆகிறதுக்கு மறுக்கிறார். நான் வரமாட்டேன், நான் பிறக்க மாட்டேன், நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார். ஏன்? நான் வெளியே வந்தால் இந்த மாயை என்னை பற்றி கொள்ளும், இந்த மாயை சிக்க நான் விரும்பவில்லை, நான் தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகள் அதுக்கு ஒரு குணமும் இருக்காது. குழந்தைக்குன்னு கோபம், தாபம், ஆசை, போட்டி, பொறாமை ஒண்ணுமே இருக்காது. யார் எடுத்தாலும் சிரிச்சிட்டு இருக்கோம், யார் எடுத்தாலும் போகும், பசிச்சா அழும், கொடுத்தா தின்னும், மோசம் வந்தா போகும், யூரின் வந்தா போகும், அதுக்குன்னு ஒண்ணுமே இருக்காது இந்த குழந்தைக்கு. நம்மளும் அப்படிதான் இருந்தோம், அப்படிதான் இருந்திருக்கோம் இல்லையா? எப்போ ஒரு 10-12 வயசு ஆகுதோ இந்த கர்மாந்திரம் அவ்வளவு உள்ள வந்துருக்கு. போட்டி, பொறாமை, அடுத்தவங்களை பார்த்து பொறாமை, எரிச்சல், வயிற்றெரிச்சல், ஆசை, எல்லா கர்மாந்திரமும் 10-12 வயசுல உள்ள வந்துருக்கு. அந்த குழந்தைத்தனம் போயிருக்கு. சுகமுனிவர் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளிவர மாட்டேன் நடப்பிடிக்கிறார். தாய்க்கு வயிறு வலி தாங்க முடியல. குழந்தை எத்தனை நாளைக்கு உள்ளே இருந்தா தாய் சொந்தத்தை தெரிய முடியும்? நம்முடைய பாகவதம் சொல்கிறது, சுகமுனிவர் 16 ஆண்டுகள் தாயின் கருவில் இருந்தார். 16 ஆண்டுகள் தாயின் கருவில் இருந்து வெளியே வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சார். தாய்க்கு வலி தாங்கல, தினம் 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 வலியால துடிக்கிறார். நல்லவேளை அன்னைக்கு RS ஹாஸ்பிட்டல் இல்லை, இருந்ததான் பிடிச்சு கொண்டு சீசரா பண்ணி விட்டுருப்போம். எங்க இடத்துக்கு வரமாட்டேங்கிற, வா நாங்க இப்ப ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துருவோம்னு சொல்லி பண்ணிருப்போம்.
தாய் பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டு கிருஷ்ணரை கூப்பிடுறார். கிருஷ்ணா, இது என்னதுன்னு எனக்கு தெரியப்பா, கட்டியா இல்ல குழந்தையா எனக்கு தெரியலையே, வயிறு நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது, அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வலி போடுது. அந்த காலத்துல ஸ்கேன் சென்டர்லாம் இல்லை, கைனகாலஜிஸ்ட்லாம் இல்லை, பிரசவ டாக்டர்லாம் இல்லை. அதனால கட்டியா வயிற்றுல இருக்குது, என்னது 16 வருஷமா வயிறு போடு பெருசா இருக்கு, குழந்தையா, குழந்தைன்னா 10 மாசம் வந்திருக்கணுமே, வரவும் இல்லையே அப்படிங்கிறதுல அன்னைக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சுகமுனிவருடைய தாய் கடைசி ஒரு வழி இல்லாம, வலி பொறுக்க முடியாம கிருஷ்ணரை அழைக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீதையை அசோகவனத்துக்கு போனா தெரியுமா? சீதையை அசோகவனத்துக்கு போனா, அசோகவனம் எங்க இருக்கு? என்னம்மா? அதை கேட்கல, ஸ்ரீலங்கால தான் இருக்கு. அது யாருக்கிட்ட இருந்தது? அசோகவனம் ராவணன்கிட்ட இருந்தது. சீதை ஏன் இந்த அசோகவனத்துக்கு போனா தெரியுமா? அதனால சொல்றேன், நீங்க இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னும் உங்களுடைய முன்பிறப்பு ஒரு காரணமா இருக்கு. இந்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுடைய முற்பிறப்பு தான் காரணம். அதனால இந்த பிறப்புல ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க முற்பிறவி பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நீங்க எதை நினைச்சு மாற்ற முடியாது. ஆனால் அடுத்த பிறப்புல என்ன செய்யணுங்கிறது உங்க கையில இருக்கு. அதுதான் இந்த வாய்ப்பு. யோகிராம் சொத்மா நாம பிரச்சாரம் பண்ணி கொடுக்கிற வாய்ப்பு. சீதையை அசோகவனத்துக்கு போனான்னா, அவன் இந்த சீதையா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே தவம் பண்ணான். எனக்கு தனிமையில் இருந்து ராமனை ஜெபிக்க வேண்டும், எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, எனக்கு தனிமையிலே இருந்து ராம நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விடாத ஆசை கனவு கொண்டானா சீதை. அப்போ இறைவன் பார்த்தார், உனக்கு தனிமையில் இருந்தாலும் ஜெபிச்சுட்டு இப்போ அசோகவனத்தில் போய் உட்கார்ந்துருப்போம், 2 வருஷம் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே, ஒரு தொல்லையும் இல்லை அவனுக்கு. அசோகவனத்தில் இருந்து விடாமல் ராமனையே நினைத்துக் கொண்டிருந்தான். வேற எண்ணமே இருக்காது. உனக்கு வீட்டில் இருக்கப்ப மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, எங்கேயாவது தனியா போனப்பதான் ஐயோ பாவி மேல தெரியாமல விட்டு வந்துட்டோம், சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவங்க இருந்தா நிம்மதியா இருந்திருக்குமே, இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கமே, அந்த பையன் எவ்வளவு பார்த்துட்டு தெரியறானோ ஒன்றும் தெரியலையே, பக்கத்து வீட்டுல ஒரு அவ வேற வீட்டுல தான் இருந்தா அப்படின்ட்டு நமக்கு அங்க இருந்து அவனுக்கு நினைப்பாவே இருக்கும். அப்போ அசோகவனத்திற்கு சீதை சென்ற காரணமே அவருடைய முற்பிறப்பின் பலன், ராமனை ஜெபிக்க வேண்டும் என்ற விடாமல் ஏகாந்தமாக ராமனை ஜெபிக்க வேண்டும் என்கிற அது அசோகவனத்திலே முடிந்தது. அவளுக்கு தவத்தின் வலி முடிந்தது. இந்த சுகமுனிவர் அன்டிவைடட் அட்டென்ஷன் உள்ளவர். அவர்கிட்ட இருந்து பகவானை பிரிக்கவே முடியாது, அத்தகைய உள்ளவர். கடைசியில் கிருஷ்ணர் தாயினுடைய வேண்டுதலை பார்த்து, கிருஷ்ணர் வருவதற்கு முன்னால அஸ்வத்தாமன் தாயின் வயிற்றில் இருக்கிற இந்த சுகமுனிவரை கொல்வதற்காக துணிகிறார். அப்போதும் கிருஷ்ணர் கருவறைக்குள் புகுந்து அவ்விடத்திலிருந்து சுகமுனிவரை காப்பாற்றுகிறார். இந்த தாயின் வேண்டுதலை கேட்டு கிருஷ்ணர் வந்து சுகமுனிவரிடம் கருவறைக்குள்ளே புகுந்து, சுகமுனிவரே, இந்த மாயை உம்மை பற்றி கொள்ளாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீர் தைரியமாக வெளியே வாரும் என்று சொன்ன பிறகு தன் என்னப்பா பிள்ளைங்க வீட்டில் தொல்லை பண்ணுதுன்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வரக்கூடாது. வீட்டில் தொல்லை பண்ணுது விளையாடிட்டு தாயா, பிள்ளைக்கு தாய் வீட்டில் இருக்கும் தானே, இங்கே தொல்லை பண்ணது அங்கே கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, சந்தோஷம், பரவாயில்ல, குழந்தைங்க இங்கே வரணும். ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்லி இல்லை உட்காரு உட்காரு, குழந்தைங்களுக்கு பக்தியை சொல்லி கொடுக்கணும், பேசாமல் இருக்கணும் சொல்லி கொடுக்கணும். சரியா? அப்போ இந்த சுகமுனிவரை கிருஷ்ணர் கருவிலிருந்து வெளியே வர வைக்கிறார். அவர் வெளியே வரப்போறதுக்கு வயசு என்னவா இருக்கும்? அப்போ 16 வயது வாலிபனாக தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார் சுகமுனிவர். சுகமுனிவர் அப்போ எப்படி வந்திருப்பாரு வெளியே? அம்மனமா தான் வந்திருப்பாரு. 16 வயது பாலகன் அம்மனமா வெளியே வந்தா எப்படி இருக்கும்? அவர் பாட்டுக்கு தாயின் வயிற்றிலிருந்து இறங்கி கடகடகடன்னு நடந்து போக ஆரம்பிச்சார். நடந்து போக ஆரம்பிச்சார். அவ்வளவு அழகு, பேரழகனா இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி சொன்னா நல்ல கலரா இருக்காரு. நம்ம பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஆம்பளை பிடிக்கணும், நல்ல கலரா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும். உள்ளமா இருந்தாலும் பிடிக்காது. நல்ல ஹைட்டா இருக்காம நல்ல அழகா இருக்கும், கலரா இருக்கணும், ஹைட்டா இருக்கும். ரிஷி மாதிரி, நடராஜ மாதிரி. அது கொஞ்சம் வயசான அழகு, இது கொஞ்சம் இளமையான அழகு. அப்படிதானா? ஆமா. அவன் பாட்டு சுகமுனிவர் இறங்கி அப்படி கடகட நடந்து போற பின்னாடியே அவருடைய அப்பா
வியாச முனிவர் பின்னாடியே ஓடுறார். குழந்தை பாசம் எப்பா பிறந்ததும் பிறக்காம சொல்லாம ஓடி ஓடிப்பா, நில்லுப்பா, நில்லு, எங்கிட்டு போற அப்படின்னு சொல்லி வியாச முனிவர் பின்னாடியே ஓடுறார். இந்த சுகமுனிவர் அம்மனமாக அப்படி அழகான சிறு இளைஞனாக நடந்து போறாரு. அந்த காலத்துல அப்ப ஒரு ஆத்து ஓரமா போச்சுல, அங்க நிறைய பெண்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப மாதிரி மாறாப்பு கட்டுற பழக்கெல்லாம் அவங்களுக்கு அப்ப இல்லை, அம்மனமா தான் குளிப்பாங்க. இந்த சுகமுனிவர் அப்படி கடந்து போச்சுல, அந்த பெண்கள் யாரும் இவரை கண்டுக்கவே இல்லை. சுகமுனிவர் பார்க்கறாங்க, ஆனா யாரும் அவரை பத்தி மைண்ட் பண்ணவே இல்லை. அவரும் இவங்களை மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனா பின்னாடி செல்லப்பராசி இவரு வியாச முனிவர் வர, பின்னாடி வியாச முனிவர் வந்தாரு பாரு. இந்த பொம்பளைகள் டக்குனு சீலை வாரி மூடிட்டாங்க. ஐயோ இந்த ஆள் வராரு அப்படின்னு மூடிட்டாங்க. ஏன் ஏன் சுகமுனிவர் 16 வயது பாலகனாக அம்மனமாக நடந்து போறார். பெண்களுக்கு யாருக்கும் வெட்க வரல, சுகமுனிவருக்கும் ஒண்ணு வரல. ஆனா வியாச முனிவர் பின்னாடி வந்ததும் பெண்கள்லாம் டக்குனு சீலை துணி எடுத்து மூடிட்டாங்க. ஏன் ஏமா? சுகமுனிவருக்கு காமம், கோபம், குரோதம் எதுவுமே அவருக்கு இல்லை. காமம், குரோதம், கோபம், போட்டி, பொறாமை எதுவுமே சுகமுனிவருக்கு இல்லை. அதை அங்கிருந்த பத்தினி பெண்கள் அதை உணர்ந்து புரிந்து அது கண்டிடவே. இது குழந்தை, வயசுதான் 16, அது குழந்தை. ஆனா வியாச முனிவர் ஒரு திடீர்னு சிவபெருமா வேஷம் போட்டுட்டு யோகிராம் சர்மா நாவப்பிரச்சார பள்ளிக்கு வரவர், இவர்கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு டப்புன்னு சீலை எடுத்து மூடிட்டாங்க. அப்போ இந்த காமம், குரோதம், போட்டி, பொறாமை எல்லாம் எங்கே வருகிறது அப்படின்னா அதை உணர்ந்தவத்துக்கு தான் வரும். இப்போ காமம், போட்டி, பொறாமை எல்லாம் சொல்றோம், அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? அது என்னங்க எப்படிங்க வரும் அப்படின்னா, ஏன் அந்த சுகமுனிவர் அம்மனமாக போச்சுல இந்த பெண்களுக்கும் தோணலை, சுகமுனிவருக்கும் தோணலைன்னா, இப்போ இங்க என் கையில ஒரு ரோஜாப்பூ இருக்குப்பா. ரோஜாப்பூ நான் கையில வச்சிருக்கேன். என் கையில ஒரு ரோஜாப்பூ இருக்கு. உங்களை எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த ரோஜாப்பூ நல்ல வாசனையா இருக்குங்க. தலையில வைக்கலாம், பெண்களுக்கு தலையில வைப்பாங்க, சாமிக்கு வைப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஏன் உங்களுக்கு தெரியுது? நீங்க இதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். என் கையில ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு, இல்ல ஒரு மாம்பழம் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாம்பழம் இல்ல இனிப்பா இருக்குங்க, நான் சாப்பிட்டிருக்கேன், எனக்கு தெரியும். தோணுங்கள? அப்ப இந்த காமம், குரோதம், போட்டி, பொறாமை எல்லாம் யாருக்கு இவன் பயங்கர கோபத்துல இருக்காங்க, இந்த பையன் வரும் காம வரி பிடிச்ச பையன் யாரு சொல்லுவா? தான் எதெல்லாம் அனுபவித்திருக்கிறோமோ அவன் தான் சொல்லுவான். அடுத்தவன் தனக்கு என்ன குணமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடுத்தவனே சொல்லுவான். ஆமா இவன் விளங்காத பையங்க, உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நானும் முன்னாடி அந்த நிலையில இருந்தேன் அப்படிங்கிறதா. அப்போ சுகமுனிவரை இந்த காமம், குரோதம், கோபம் எதுவும் அவர் என்ன அண்டல். இப்போ இதுலயே உங்களுக்கு குழப்பம் இருக்குல்ல? ஏங்க யாருக்குன்னா கதை பரீட்சைக்கு முன்னாலே எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த சுகமுனிவர்னு ஒரு கதைக்கு வந்தீங்க. இப்போ இதுவும் அவரு காமம், குரோதம் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படிங்க நம்புறது அப்படின்னா, இதுக்காக இன்னொரு கதை சொல்றேன், 3வது கதை ஒன்று சொல்றேன். ரிஷி ஸ்ரிங்கர்னு ஒருத்தர் இருந்தார். ரிஷி ஸ்ரிங்கர் அவருக்கு பேரு. இந்த ரிஷி ஸ்ரிங்கர் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறார். பெரிய தவ யோகி, இளைஞர், சின்ன பையன், சின்ன நம்ம தம்பி மாதிரி. இவருக்கு பேரும் ரிஷி தான், ரிஷி ஸ்ரிங்கர். அவருடைய அப்பாவுக்கு 9 நாளே ஆகாது. இந்த ரிஷி ஸ்ரிங்கர் மானின் வயிற்றில் இருந்து பிறந்தவர். இப்ப பல பேர் ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அது போல அந்த காலத்துல ஒரு மான் வச்சிருப்பார் போல. மானின் வயிற்றில் இருந்து பிறந்தவர் ரிஷி ஸ்ரிங்கர். இவங்க அப்பாவுக்கு முனிவருக்கு 9 நாளே ஆகாது. அவர் தன்னுடைய ஆசிரமத்துல பசுமாடு வச்சிருந்தாலுமே, 2 பசுமாடு வச்சிருந்தாலுமே அதுக்கு ஆம்பளை பேர் தான் வைப்பாரு. ரமேஷ், சுரேஷ் பேர் வச்சுருவார். எதுக்கு? பசுமாட்டுக்கு அப்படி பேர் வச்சுருவார். அவருக்கு பொம்பளை பேரே ஆகாது. பொம்பளை ஆகாதுங்கிற ஒரு பொம்பளை பேர் எப்படி ஆகும்? அவருடைய ஆசிரமத்தின் வழியாக வந்த கங்கா நதி அவளே அப்படி தூரம் ஓடிட்டாலும், ஐயோ இந்த ஆளு ஆசிரமம் இங்கிட்டு இருக்கு, தெரியாமல இந்த பக்கம் வந்துட்டேன், நான் அந்த பக்கம் போயிடுறேன்னு சொல்லி கங்காவே விலைக்கு ஓடிட்டாலாம். அவ்வளவு பெரிய கோபக்கார மனுஷன். பொம்பளை பேரே ஆகாதுங்கிற ஒரு பொம்பளை வாடை ஆகுமா? பொம்பளை வாடே ஆகாது, ஓடி அப்படின்றான்.
இப்ப காட்டுக்குள்ள இந்த ரிஷி ஸ்ரிங்கரை பெண் வாசனையே தெரியாமல் இந்த முனிவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு டெய்லி சொல்லி கொடுக்கறதெல்லாம், நம்முடைய ஆசிரமத்திற்கு நிறைய ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள்லாம் வருவாங்க. வந்தா உன்னுடைய வேலையே அவர்களை நமஸ்கரித்து, அவர்களை உபசரித்து, அவர்களுக்கு வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்யறதுதான் வேலை. வாழ்க்கை லட்சியமே அதுதான், வேற எதுவும் தெரியக்கூடாது. இன்னும் வளர்த்துட்டு இருக்கிறார். இந்த ரிஷி ஸ்ரிங்கர் அவருடைய ஆசிரமத்துக்கு வரக்கூடிய துறவிகளையும், முனிவர்களையும், யோகிகளையும், ஞானிகளையும் அவர் அப்படி சேவைகள் செய்வார். காலமை கொடுப்பாரு, தண்ணி எடுத்து கொடுப்பாரு, சாப்பாடு தயார் பண்ணி கொடுப்பாரு. அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல புரிதல், வேற உலகமே தெரியாது. காட்டுக்குள்ள வாழ்றாரு, தகப்பன வளர்த்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல அந்த நாட்டுல கடும் பஞ்சம், மழை இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, அதனால உணவு இல்ல, கடும் பஞ்சம். அப்போ அந்த நாட்டு மகாராஜா தன்னுடைய குருநாதரிடம் கேட்கிறார், ஐயா இப்படி இருக்கே, நான் என்ன பண்ண? நாட்டுல மழை இல்லையே, பல ஆண்டுகளாக விவசாயம் இல்லையே, மரம் மட்ட உயிரினங்கள்லாம் மடியுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கல. அவருடைய அரசவையில் இருக்கிற குருநாதர் சொல்கிறார், மகாராஜா கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள மாயை எதுவும் அண்டாத ஒரு முனிவனை கொண்டு வந்து நான் யாகம் செய்தோம் என்றால் நம்முடைய நாட்டிலே மழை பெய்யும் அப்படிங்கிறார். மன்னர் கேட்கிறார், என்னது மாயை புகுந்து விடாத விஷயம்? எங்கே நம்ம தேடுறேன்? அது யாரு? மாயை புகுந்து விடாதவன்னா அவனுக்கு காமம் இருக்காது, கோபம் இருக்காது, குரோதம் இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. நான் எங்க போய் அப்படி ஒருத்தனை தேடுவேன் அப்படின்னு மன்னன் பிதற்றுகிறார். அரசவையில் இருக்கிற குருநாதர் சொல்கிறார், கவலைப்படாத மன்னா, நம்ம அரசவை நம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட கானகத்திற்குள்ளே அப்படி ஒருத்தன் இருக்கான். ஆனா அவ்வளவு ஈஸியா வரமாட்டான். அவன் வரமாட்டான், தூக்கிட்டு வர சொல்லுவோம், படை வீரர்களை விட்டுன்றாரு. அதெல்லாம் வேலைக்காகாது, தூக்கிட்டு வந்தெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் மனதாக வந்து செய்யணுமே யாகத்தை, அப்பெல்லாம் மழை பெய்யும். அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தமிழக அரசவையில் இருக்கிற மாதிரி சில மந்திரிகள் அங்கே இருந்திருக்கான் போல. அவன் சொல்றான், ஏன் பண்ணா கவலைப்படு, நமக்கு தான் டாஸ்மார்க் இருக்கு, கஞ்சா இருக்கு, எடை கொடுத்தா இந்த பயில குடிச்சு மயங்கி கிடக்க போறான் அப்படின்னு சொல்லுவான்ல. அதே போல அவனுக்கு ஒரு மந்திரி அட்வைஸ் பண்றான், ஏப்பா அவன் முனிவன் தானே, ஆமா, அவனுக்கு காமம் குரோதம் ஒன்றும் இல்லைல்ல, ஆமா, 10 பொம்பளை பிள்ளைகளை அனுப்பி விடையா? நம்ம அரண்மனைகள் எவ்வளவு ஆட்டக்காரிகள் இருக்காளுங்க, எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காளுங்க, ஆட்டக்காரிகள், காட்டுக்குள்ள மெதுவாக அனுப்பி விடு, என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த மன்னனுக்கு வித்தியாசமான ஒரு யோசனை சொல்றாங்க. இந்த வித்தியாசமான யோசனையை கேட்டதும் மன்னன் ஒத்துக்கொண்டு ஒரு 10 ஆட்டக்கார பிள்ளைகளை கானகத்திற்கு ரகசியமா அனுப்புறான். என் பிள்ளைகளா, எல்லாம் வயசு பிள்ளைகள், நீங்க போய் அங்க ஒருத்தன் இருப்பான், அவனை எப்படியாவது ஆடி மயங்கி கொண்டு வந்துடணும், நீங்க கொண்டு வந்துடணும், அவனுக்கு மயங்கி வரணும், அவன் சுயநினைவே இருக்கக்கூடாது, போக அப்படின்னு அனுப்பி விடுறான். முதல் முறையாக இந்த ரிஷி அந்த பெண்களை பார்க்க, முதல் முறையாக வாழ்க்கையில் முதலில் பார்க்க அவன் நினைக்கிறான், என்னங்க புது மாதிரியா இருக்கு, நம்ம இதுவரை பார்த்த சாமியார்கள்லாம் இப்படி இல்லையே, இவங்க என்ன வித்தியாசமா இருக்கிறாங்க. அப்போ அவன் சாமியார் தான் நினைக்கிறான், இது என்ன உருவம் இப்படி இருக்கு, நாம இதுவரைக்கும் பார்த்த மனிதர்கள் மாதிரி இவங்க இல்லையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைச்சாலும் தந்தையின் உத்தரவுப்படி அவர்களுக்கு போய் சேவைகள் செய்யறான். நம்ம கடமை சேவை செய்யறது. இது யாராவது புதுசா ஒரு கூட்டம் வந்திருக்கு, இவங்களும் முனிவர்கள் தான் போல, இவர்களும் சித்தர்கள் தான் போல அப்படின்னு அந்த ஆட்டக்கார பெண்களுக்கு போய் சேவைகள் செய்யறான். என்ன செய்யறான், நடந்து வந்திருப்பீங்க, களைப்பா இருக்கும், நான் கால் அனுப்பி விடுறேன், தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு செய்யறான். இவனை அறியாமல் இவனுக்குள் ஒரு புதிதாக ஒரு உணர்வு இவனுக்கு வருகிறது. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆரம்பிச்சார்ந்து வராத சின்ன பையன், ஆனால் அவனுக்கு தனக்கு வருவது காம உணர்வுனே தெரியாது. நமக்கு வர்றது காம உணர்வு, இது எதுக்கு வருது, இந்த விஷயம் என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. யாருக்கு இப்ப புரியுதா?
நம்ம ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனால தான் அவனை கல்லாய் சொல்றோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவன் அப்படியே சொல்றோம். அந்த பையனுக்கு காமம்னா என்னன்னே தெரியல. அவனுக்கு தனக்கு வருவது அந்த உணர்வு என்பதே தெரியல. புரியுதா? இப்போ சுகமுனிவர் கதைக்கு வந்துட்டோம்ல. இரண்டாவது கதைக்கு வந்துட்டோம்ல. சுகமுனிவர் அந்த பரீட்சித் மன்னரும் சுகமுனிவரும் சந்திக்கிறார். பரீட்சித் மன்னர் சுகமுனிவர் இடத்திலே கேட்கிறார், ஐயா, இன்னும் 7 நாட்களிலே எனக்கு மரணம் நிகழ இருக்கிறது. இனி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாதையா. இத்தனை நாட்களும் நான் இறைவனைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது மதியாகுமோ, அது போதுமோ தெரியவில்லையே. இறுதி நாட்கள் நெருங்குகிறதே. நான் செய்த பூஜைகளும் நாமஜபங்களும் போதுமோ எனக்கு தெரியலையே. இன்னும் எவ்வளவு பாவம் எனக்கு பாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியலையே ஐயா. இந்த பிறவி நான் எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு தெரியலையே. இப்போ இவ்வளவு நாள் விளையாட்டா கழிச்சுட்டேன். இப்போ நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க. இந்த பிறப்பின் ரகசியம் என்னவாக இருக்கும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்போதான் சுகமுனிவர் பரீட்சித் மன்னருக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறார். என்ன உபதேசம்? நீ இப்போ இறுதி நாட்களை நெருங்கும் போது பயத்தில் துடிக்கிறாய். என்ன செய்வது என்று அறியாமல் அலைகிறாய். ஐயோ இறுதி நாள் நெருங்குதே, நான் என்ன செய்வேன் அலைகிறேன். ஆனால் இறைவன் ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்கே நமக்காக உரைத்திருக்கிறான். அந்த உண்மையை எவன் உணர்ந்து கொண்டாலும் இந்த பதற்றம் தேவையில்லை, இந்த பயம் தேவையில்லை. நாளையே அடுத்த நொடியே எனக்கு மரணம் வந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று தைரியமாக இருப்பான். அந்த உண்மை உனக்கு தெரியாததால் நீ பிதற்றிக் கொண்டு திரிகிறாய் அப்படின்னு சொன்னார் சுகமுனிவர். பரீட்சித் மன்னர் கேட்கிறார், ஐயா இதைத்தாயா நான் எதிர்பார்க்கிறேன். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். எனக்கு இதாயா வேணும். என்னையா அது? என்ன அந்த இறைவன் என்னையா சொல்லியிருக்கிறாரு? அப்போ சுகமுனிவர் சொல்கிறார், எவன் ஒருவன் எவள் ஒருத்தி தன்னுடைய இளமை காலம் முதல் நான் வழங்கிய கைகால்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் நிலையிலும், நான் வழங்கியிருக்கிற கண்ணும் காதும் வாயும் செவியும் நன்றாக இருக்கிற நேரத்திலே என்னையே நினைந்து கொண்டிருக்கிறானோ, எனது நாமத்தையே ஜெபித்துக் கொண்டிருக்கிறானோ, என்னுடைய திருவடிகளுக்கே சேவைகள் செய்து கொண்டிருக்கிறானோ. நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். எவன் ஒருவன் தன்னுடைய இளமை காலம் தொட்டு, அவன் நன்றாக இருக்கிறப்போ, வயசாகி கைகால் முடங்கின பொருள் இல்லை, நன்றாக இருக்கும்போது 2 கால்களும் வேலை செய்கிறது, 2 கைகளும் வேலை செய்கிறது, 2 கண்களிலும் பார்வை இருக்கிறது, 2 செவிகளிலும் கேட்கிறது, வாய் நன்றாக பேசுகிறது. இந்த நிலையிலேயே எவன் ஒருவன் கணப்பொழுது கூட என்னை மறக்காமல் என்னையே நினைந்து எனக்கே சேவைகள் செய்து என்னுடைய நாமத்தையே துதிப்பானானால் அவன் தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி துளியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தை நான் பார்த்துக் கொள்வேன். நீ ஏன் பயப்படுற? நீ கட்டிலே முடங்கினாலும், கைகால்கள் இழுத்து கிடந்தாலும், வாய் பேச முடியாத நிலையில் இருந்தாலும், செவிகள் கேட்காத நிலையில் இருந்தாலும், கண்கள் பார்வை பறிபோய் விட்டாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குருட்டு கண்ணுக்குள்ளும் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். அந்த செவிட்டு காதுக்குள்ளும் எனது நாமத்தை நானே உனக்கு உரைப்பேன். இந்த கை கால்களுக்குள் உயிராய் நானே இருப்பேன் என்று இறைவன் சொல்கிறார். இப்ப தெரியுதா நான் ஏன் கிடந்து விட தலையால அடிச்சுக்கிறேன்னு? இந்த வாய்ப்பை விடாதீங்க. நான் ஏதோ அங்க போய் அதை செய்யறேன், இங்க போய் இதை செய்யறேன், 10 காசுக்கு பிரோஜனம் இல்லை. இப்ப தெரியுதா வேதம் என்ன சொல்கிறதுன்னு? நாம் நன்றாக இருக்கும் போதே இறைவனை எப்போது நினைத்திருக்க பழகிவிட்டால் இறுதி நாட்களிலே என்ன நடந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துக்குவார்.
இந்த கதையை நான் எதுக்கு இப்ப சொல்றேன் தெரியுமா? இதை எப்போ எனக்கு பகவான் உணர்த்தினார் தெரியுமா? நானும் ஒரு பகவானுடைய பரம பக்தரும் அடிக்கடி சந்திப்பது. சந்திக்கும் போது பகவானை பற்றி அவரும் பேசுவார், நானும் பேசுவோம். அவரும் கொஞ்ச நேரம் அழுவார், நானும் கொஞ்ச நேரம் அழுவேன். எங்களுக்குள்ள பரஸ்பரம் இந்த சந்திப்பு அடிக்கடி நிகழும். அப்போது ஒரு நாள் அந்த பக்தர் சொன்னார், ஐயா சிவகுமார் ஐயா, எல்லாம் சரிதான் ஐயா, நம்ம இவ்வளவு சேவைகள் செய்யறோம், பகவான் நாமத்தை பாடுறோம், நான் வேற பகவான் நேரடியா பார்த்திருக்கிறேன். ஆனாலும் இறுதி நாட்களிலே உயிர் பிரியும் தருவாயிலே அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கணுமே, கிடைக்கணுமே. கண்கள் மூடும் தருவாயில் அவருடைய திருவடிகளை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணுமே. அந்த இறுதி நாட்களில் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்காவிட்டால் எவ்வளவு பெரிய நான் ஒரு துர்பாக்கியசாலி ஆகிவிடுவேன். என்னுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரியும் தருவாயில், என்னுடைய உடம்பிலிருந்து செவி கடைசி ஒலியை கேட்பதை நிறுத்தும் தருவாயில், கடைசி பார்வையை எனது கண் பார்த்து மூடும் தருவாயில் எனக்கு நிகழுமே. அந்த பாக்கியம் எனக்கு வேணுமே, அந்த பாக்கியம் எனக்கு வேணுமே, கிடைக்காத நான் என்ன செய்வேன்? அப்படி என்று அந்த பக்தர் என்னிடம் சொல்லுவார். அப்போ அவரே சொல்லுவாரு, பலரும் அப்பதானங்க பார்த்துக்கலாங்க, என்னங்க இப்ப நல்லதானங்க இருக்கிறோம், இப்ப கூட 10 புரோட்டா சாப்பிடுவேன், நாளை காலையில கிளியரா சமைச்சேன், இப்ப கூட 2 லெக் பீஸும் ஒரு மட்டன் சுட்டாவும் பிரபு ஹோட்டலும் வாங்கி பாருங்க சார், நான் நல்லா சாப்பிடுவேன், இப்ப எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும், கடைசி காலத்துல பார்த்துக்குவோம் என்று பலர் நினைக்கிறார்களே. இப்போதே மனம் திருந்த மாட்டேன் என்கிறார்களே. கடைசி காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம், கடைசி காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே என்று அந்த பக்தர் என்னிடத்திலே புலம்புவார். நானும் அதை ஆமோதிப்பேன். ஆமாண்டா, கரெக்டா. இப்போதே இந்த விழிப்புணர்வு இல்லாவிட்டால் இறுதி காலத்தில் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு ஐசியூல கொண்டு போட்டான்னா, ஏதோ ஒரு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல, திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல கொண்டு அங்கே யாரும் கொண்டு போட்டாங்கன்னா, டாக்டர் இங்கேயும் செடேஷன் கொண்டு போட்டான்னா, நாம கோமா ஸ்டேஜ்ல கிடந்தோம்னா அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருமண்ணா, உண்மைதானா அப்படின்னு நானும் சொன்னேன். இது ரொம்ப நாளா எங்களுக்குள்ள இந்த கரஸ்பாண்டன்ஸ் நடக்கிறது வழக்கம். சமீபத்துல ஒரு ஆசிரமத்துக்கு நான் பேச போன போது அந்த நண்பரும் இருந்தார், பல பக்தர்களும் இருந்தார்கள். அவருக்கும் எனக்கும் தெரிந்த உரையாடலாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற பக்தர்கள் அனைவரும் புதிது என்பதால் இந்த கருத்தை நாம் அங்கே முன்வைத்தோம். வைக்கப்போ சொன்னேன், அவர் அந்த அண்ணன் இப்படி சொல்லுவாரு, நாங்க இப்படி பேசிட்டு இருப்போம்னு சொன்னேன். பேசி முடித்த பிறகு அவர் ஒரு தவறுதலான புரிதலுக்குள் வந்து விட்டார். அந்த அண்ணன் இருக்காரு, தவறா புரிஞ்சுக்கிட்டார். ஏங்க நீங்க பாட்டுக்கு வயசானவரும் பார்த்துக்கலாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன்ட்ட கேட்கறாங்க, நீங்க ஏங்க இப்படி சொன்னீங்க, வயசானவரும் பார்த்துக்கலாம் நீங்க எதுக்கு அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னு எல்லாரும் கேட்கிறாங்க அப்படின்ட்டாங்க. அந்த கணம் நான் ஒரு முக்கியமான தருணத்தில் இருந்து கொண்டிருந்தேன். ஒரு முக்கியமான ஒரு விஐபியை சந்தித்து பேசும் தருவாயில் இருந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் இவர் சொன்னது என்னுடைய காது வழியாக உள்ளே புகுந்து என்னுடைய இருதயத்தை துளைத்து என்னுடைய உடல் முழுக்க பரவி என் மூளைக்கு சென்று அந்த விஐபியிடம் நான் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த சிந்தனை எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. தவறுதலாக பேசிவிட்டோமா? நான் சரியா தானே பேசுறேன், இவங்க தானே கவனிக்கல, அவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நான் கடைசி சரியா தானே முடிச்சேன். நாங்க இப்படி பேசிட்டோம், எத்தனை பேர் இது புரிஞ்சிருக்கான்னு தெரியல, சொன்னோம், இது எப்படி தவறா போச்சுது அப்படின்னு நான் நினைக்கிறப்போ எனக்குள் ஒரு சிந்தனை. அப்போ இந்த கணம் இதற்கான முடிவை நாம் தேடணும். இதுக்கு என்ன விட, இந்த விடையை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற சிந்தனை எனக்குள்ளே ஓயாமல் என்னுடைய மூளை ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் சத்தியமா சொல்றேன், நீங்கள் எல்லாம் உள்ள ஏக பரம்பொருள் பகவான் யோகி ராம் சுரத்குமார் நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்களானால், எல்லா காரியங்களையும் அவருடைய திருவடிகளிலே நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களானால், நீங்க பாகவதம் படிக்க வேண்டியதில்லை, வேதமும் படிக்க வேண்டியதில்லை, புராணமும் படிக்க வேண்டியதில்லை, அவரே உங்கள் மூளைக்குள் இதை சொல்வார். சத்தியமா இது நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி தான். உடனே பகவான் உணர்த்துறப்பா, நீ தேடுற விட இதுதான். என்ன செய்யணும்? வயதானவரும் பார்த்துக்கலாம்னு இருக்காம இருக்கு. என்ன செய்யணும்? இறுதி நாட்களில் உன்னுடைய கண்கள் காணாமல் போனாலும், காதுகள் கேட்காமல் போனாலும், வாய்கள் பேசாமல் போனாலும் நீ என்ன செய்திருக்கணும்?
எப்போது என்னை அறிந்து கொண்டாயோ அந்த கணம் முதல் என்னையே நீ நினைத்திருக்க வேண்டும். உன்னுடைய உடம்பு சரியாக இயங்கும் தருவாயிலே நீ இந்த சேவை செய்து கொண்டு வந்தால் உன்னுடைய இறுதி நாட்களை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? கேட்குமோ கேட்காதோ, பாப்பனோ பார்க்காம போயிருவனோ, நாளைக்குள்ளதை பத்தி நீ ஏன்டா யோசிக்கிற? முட்டா போயிடுற. இன்னைக்கு உனக்கு எல்லாத்தையும் நான் சரியா தந்துருக்கும்ல. இன்னைக்கு கண்ணு தெரியுதுல்ல, என் பாதத்தை பாரு. இன்னைக்கு கை நல்லா வேலை செய்யுதுல்ல, என் திருவடிக்கு வந்து சேவை செய். இன்னைக்கு வாயில உள்ள கொழுக்கட்டை இல்லையே, நல்லா தானே இருக்கு, சத்தமா பாடு. இதை விட்டுக்கிட்டு மோ 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 நீ ஏன் கத்துற? இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்து. இன்றைய தினம் உனது தினம், நாளைய தினம் எனது தினம், அது என்னுடைய கையில் இருக்கிறது என்று பகவான் சத்தியமா சொல்ற. அவர் உணர்த்திய உண்மை எனக்கு. நிச்சயமாக இந்த வீடியோவை அந்த நண்பருக்கு நான் அனுப்பி வைப்பேன். ஐயா, நீங்களும் இனி கவலைப்பட வேண்டாம், நானும் கவலைப்பட வேண்டாம். பகவானே உணர்த்திட்டார், நம்ம இதை பண்ணா போதும். நாளை பத்தி நமக்கு என்ன கவலை? இருக்கிற நாள் முழுக்க, கிடைத்திருக்கிற மணி நேரம் முழுக்க பகவானே நினைத்திருப்போம். பகவானுடைய திருவடிகளுக்கே சேவைகளை செய்வோம். வாய் நிறைய அவருடைய நாமத்தை ஓங்கி முழங்குவோம். அது போதைய நம்மளால் அதை செய்ய முடியும். நாளைக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன கவலை? அதில் அவருக்கு பொறுப்பையா, அது அவர் பார்த்துக்குவார் என்கிற உண்மையை பகவான் உணர்த்தினார். பார்த்தீங்களா? இதுதான் பகவானுடைய திருக்காய், இதுதான் பகவான். அப்ப இந்த மாதிரி தெளிவான ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சரணாகதி ஒன்றே உண்மையாக இருக்கும். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நீங்க சரணாகதி அடைந்த பிறகு பகவான் உங்களை எப்படி வழி நடத்துவார் தெரியுமா? எப்படி வழி நடத்துவார்? எப்படி வழி நடத்துவார் பகவான்? நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டோம், எல்லாத்திலையும் ஆர்வம் இல்லைன்னு இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சோதனை வரும். பகவான் முதல்ல எல்கேஜி பாஸ் பண்ண வைப்பார். ஒரு சின்ன காரியத்தை நமக்கு அறுவடை எல்கேஜி பாஸ் பண்ண வைப்பார். போனதுல சொன்னோம். அடுத்த கட்டத்துக்கு நீ 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் போனா அடுத்த ஒரு எக்ஸாம் வைப்பார். கடைசி போய் எம்பிபிஎஸ்லாம் படிக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பார். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் நீ உள்ள போக முடியும். அப்போ அடுத்த கட்டத்திற்கு உன்னை உயர்த்துவதற்கு சோதனைகளை தருவார். இப்போ அடியேனுக்கும் பயங்கர சோதனையான ஒரு காலகட்டம், நிறைய சோதனைகள். இந்த சோதனையை நீ பாஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜ் ஒன்று கொண்டு போவார். இல்லைன்னா இதிலே கிடக்க வேண்டியதான், இதே வழிபாடுகள் கிடக்க வேண்டியதான். இப்படியே பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதே வேட்டையை கட்டிட்டு, இதே மாலையை போட்டுக்கிட்டு, இதே துண்டத்தையும் போட்டுக்கிட்டு வரவர்களெல்லாம் வேஷம் கட்டி. எங்கள் வீட்டில் ஒரே சிரிப்பாங்க. எவராவது எனக்கு பார்க்க வந்திருக்காங்க உடனே அவர் வேஷத்தை போடணும். எப்போ வேட்டிங்கப்பா வேட்டிங்கப்பா, வேட்டி எடுப்பா, வேட்டி எடு, துண்டை எடு, துண்டை எடு, துண்டை எடு. ஏன்னா பேண்ட் சட்டையை போட்டு வெளியே வந்தோன்னா இது யாருங்க இந்த போல வேஷம் போட்டாலிக்கிறானா, எதுக்கு அது நம்ம வேட்டியை தேடு, வேட்டியை தேடிக்கிட்டது, இதே வேஷம் போடுற ஒரு வேலை. அப்போ அடுத்த கட்டத்திற்கு இறைவன் நம்மளை உயர்த்தும் போது உங்களுடைய சரணாகதி உண்மையாக இருக்குமானால் உங்களை அவரே வழி நடத்துவார். எல்லாத்தையும் திறந்துட்டோம்பா, உண்மை நல்லா கேட்டுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை கரண்ட் லைஃப், என்னோட கரண்ட் சிச்சுவேஷன், என்னுடைய இப்போ உள்ள வாழ்க்கையை நான் சொல்றேன். தினமும் 5 மணி நேரத்துக்கு மேல என்ன பகவான் தூங்க விடுறதில்லை. டிசம்பர் 1ஆம் தேதிக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து நேற்று பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் நான் சரியா தூங்கிய 10 நாள் ஆச்சு. நடுவில் அவருடைய ஜெயந்தி விழா, மார்கழி மகா உற்சவம் 30 நாள், சிவராத்திரி, வருஷாபிஷேகம், அப்புறம் இந்த 10 நாள் ஆராதனை விழா, தூக்கமே இல்லை. சரி, இப்பதான் எல்லாம் முடிஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் நல்லா தூங்க போறேன். 5 மணி நேரத்துக்கு தூங்க விட மாட்டேன். 10 மணிக்கு படுத்தாலும் 3 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு. 11 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு. சரி, 12 மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு. தூங்க முடியல, தூக்கம் வராது. அதுக்கு பிறகு வேலையை பாரு, வா ஹோம்ஒர்க் எழுது, எங்க உறங்கிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுது அப்படிங்கிறார். அடுத்தது பசி என்பது இருக்கவே மாட்டேன். மத்தியானம் என்கிட்ட ஒரு 100 தடவை சாப்பிடலையா சாப்பிடலையா சாப்பிடலையா, வேண்டாமா பசிக்கணும். உங்களுக்கு பசிக்கல, எங்களுக்கு வேலையை முடிக்கணுமா, சட்டி பிட்டி கழுவாண்டாமா, நாங்க போய் அதிலேயே காவல் இருக்க முடியுமா? சரிம்மா இத்தோடு போடுமா, வேற வழி இல்லாமல் இல்லைங்க, இவ்வளவுதான் சாப்பிட்டேன். பசியும் போகுது, பசியும் போயிடுச்சு, எல்லாத்துல இருக்க பற்றுகளும் போகுது. இந்த கார் எனக்கு ஒரு பெரிய தொல்லையா போச்சு ஒரு சிச்சுவேஷன்ல. இந்த கார் கூட ஏற்றி கொடுத்துடலாம், எதுக்கு இந்த கார் இருக்கிறதான பிரச்சனை, எல்லாத்துலயும் பற்று போகுது. இறுதியாக எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது, பாரு, இந்த உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன், வயசாகுதோ, நம்ம நினைச்ச மாதிரி உடம்பு நடக்க மாட்டேங்கிற, உடம்பு நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற,
பக்கத்துல ஒரு ஜிம் இருக்கு, பேசாம போகலாம், கொஞ்சம் போய் கொஞ்சம் அப்படியே மசில்லாம் கொஞ்சம் உருட்டி திரட்டி உடம்ப கொஞ்சம் பேணலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்து அந்த ஓனர் அம்மாவுக்கு ஒரு மெசேஜை போட்டு, அம்மா இந்த 20ஆம் தேதியோட எனக்கு வேலையெல்லாம் முடியுமா, நான் அவங்க ஜிம்முக்கு வரேம்மா, வந்து கொஞ்சம் உடம்ப. அந்த அம்மா உடனே, வாங்கண்ணா வாங்க, ப்ளீஸ் கம் வாங்க, உடம்ப பேணுங்கண்ணா, உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கணும்ண்ணா, வாங்கண்ணா தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து 20ஆம் தேதி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் கொஞ்சம் பேணலாம் அப்படின்னு நினைச்சேன். சாமி விடுவாரா? சாமி விடுவாரா? பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சம்பவம் நடந்தது பாரு, அது நானும் நினைக்கல, அந்த அம்மாவும் நினைக்கல. 20 வருஷமா அந்த அம்மா எனக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு என்ன 20 வருஷமா தெரியும். ஒரு நாள் நடக்காத ஒரு சம்பவத்தை பகவான் நடத்தி, இனிமேல் ஜிம்முக்கு ஆசைப்படுவியா என்ன? இனிமேல் ஜிம்முக்கு ஆசைப்படுவியா என்ன? ஏப்பா பற்றற்று இருக்கணும்னு நான் உனக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன், இப்போ உனக்கு உடம்பு மேல பற்று வருதா? அடுத்தது புதுசா இல்ல படுக்காடி மேல உனக்கு சாப்பாட்டுல பற்று இருக்க கூடாது, நான் வழி நடத்திட்டு இருக்கேன். இந்த வயசுக்கு ஏற்ற ஆசபாசங்கள் இருக்க கூடாது, நான் வழி நடத்திட்டு இருக்கேன். இந்த ஆடம்பரங்கள்ல பற்று இருக்க கூடாது, நான் வழி நடத்திட்டு இருக்கேன். மக்கள் ஓடி அப்போ உனக்கு அடுத்து உடம்புக்கு மேல பற்று வருதா? இந்த கர்மத்தை என்ன பண்ண போற? இப்போ அது நான் தான் இருக்கேன், நான் தான் பார்த்துக்கணும். நீ ஜிம்மில் போய் 4 டம்பளை தூக்கணும்னு உனக்கு என்ன வந்துட போகுது? தொலைச்சு ஒழுங்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கோட பீச பிடிக்க விட்டாரு. இப்போ இது ஜிம்மாவது பண்ணாங்க கிடையாது, போக முடியாது. சத்தியம். இறைவன், ஏக இறைவன் எப்படி வழி நடத்துறான்? எதன் மீது நீ பற்று வைக்க முடியாது. நீ அவர்கிட்ட சிக்கிட்டேன்னு வை ராஜா, நீ அவர்கிட்ட சிக்கிட்டேன்னு வைய, அவ்வளவுதான். நீ நினைச்சாலும் வெளியே வர முடியாது. அவர் அப்படியே இந்த ஷாலை போட்டு மூடுவார் பத்தியா, அப்படி தூக்கி மூடுவார் பாரு, ரஜினிகாந்த் மாதிரி. அந்த ஷாலுக்குள்ள ஒன்ன போட்டு சிக்க வச்சுருவார் உள்ள, வெளியே வர முடியாது ராஜா. நீ தலைகளை வெளியே வர முடியாது. நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் வச்சு ஒரு இருக்கிறது, பேசாம கிடக்கல. அப்படி கேவலம் இந்த உடம்பு மேல பற்றுவது தான் உனக்கு. நீ என்ன உடம்பை பராமரிக்கிறது? மூடிட்டு பேசாம கிடையாது, வேலையை பாரு அப்படின்ட்டு. நான் அதனால் தான் சொல்கிறேன், பகவான் யோகி ராம் சரத்குமார் சாதாரண தெய்வம் இல்லை, சாதாரண தெய்வம். நம்மை அப்படி நம்ம கூட இருந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா எப்படி வழி நடத்தி கூட்டிட்டு போவாளோ அதே மாதிரி வழி நடத்துவார். உன் பார்வை அங்கங்க அசைய விட மாட்டார், உன் கவனம் அங்க இங்க திரும்ப விட மாட்டார். இப்போ சகலமும் அடங்கி ஒடுங்கி நான் திரும்ப சரணாகதி ஆயிட்டேன். ஐயா மன்னிச்சிருங்க, நான் ஜிம்முக்கு போனோம், டம்பிள் தூக்கணும், மசில் ஏத்தம் நினைச்சலாம் தப்புதான் ஐயா. எப்போது எனது எண்ணத்தை இழந்தேனோ அதே போல் எனது உடம்பையும் இப்போது இழந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, என்னுடைய ஆரோக்கியம் போகிறது, என்னோட உடம்பில் உள்ள பலம் எல்லாம் போகிறது, உணவு என்னை விட்டு போகிறது, சுகம் என்னை விட்டு போகிறது, தூக்கம் என்னை விட்டு போகிறது, எல்லாமே என்னிடமிருந்து போய்கொண்டே இருக்கிறது. இறுதியாக எனது உடம்பும் அடியேனை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறது தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியுதே, நான் பகவானுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு இந்த மயிரா போனா போகுது, இப்ப வேணாலும் போகுது, போனா எங்கதான் போக போறேன், நான் இதுதான் இங்க போக போகுது, நான் அங்கதானே போக போறேன், நான் அவர்கிட்ட தானே போக போறேன், அதுக்கு எதுக்கு நான் சங்கடப்படணும், சந்தோஷப்படணும். இதுதான் பகவான் யோகி ராம் சரத்குமார், இதுதான் பகவான் யோகி ராம் சரத்குமார். கண்ணுகளா, உங்களுக்கு எதை உணர்த்தணுமோ உணர்த்துவார், எதை சொல்லி தரணுமோ சொல்லி தருவார், பக்கத்துல இருந்து சொல்லி தருவார், கூட சொல்லி தருவார், உள்ள இருந்து உணர்த்துவார். தப்பான ஒரு காரியத்தை நடந்து விட மாட்டார், எல்லாத்தையும் கரெக்டாக வழி நடத்துவார், சரியாக வழி நடத்துவார். நாம் இன்னைக்குள்ளதை நினைப்போம், அவர் அடுத்த 100 ஜென்மங்களுக்குள்ள அவர் நடத்தி வழி நடத்துவார். எப்பா இந்த ஜென்மத்தில் இந்த செய்தியை நான் அடுத்த 100 ஜென்மத்தில் இதை அனுபவிக்க போறேன், வேணுமா? பேசாம. பகவான் யோகி ராம் சரத்குமார் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம்னு நான் ஏன் சொல்றேன்னா, நான் அனுபவிக்கிறேன், நான் அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நான் நேரடி அவருடைய அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நேரடி அவருடைய சிகிச்சையில் நான் இருக்கிறேன், நேரடியாக அவருடைய அருளாசி நான் இருந்து கொண்டிருக்கிறேன். வேற எந்த தெய்வம் நம்மளோட வழி நடத்தி சொல்லுவாங்க?
உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நீ அவருக்காக அர்ப்பணிப்பாய். ஆனால் நீ நல்லவனாண்டா எதை நீ கவலைப்பட மாட்ட. ஒருத்தனுக்கு கவலை வருதுன்னா நீ இன்னும் அறியாமையில் இருக்கிறாய் என்பதே அர்த்தம். எதை நினைச்சோ நீ கலங்கிட்டு இருக்கிற, எதை நினைச்சோ வருத்தப்பட்டு இருக்கிற, நீ எதையோ போய் அவர்கிட்ட போய் கேட்டு போராடிட்டு இருக்கிறன்னா உனக்கு இன்னும் முதிர்ச்சி வரவில்லை, உனக்கு இன்னும் அறியாமையில் இருக்கிறாய். அவரை பற்றி நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பதே உண்மை. உண்மையிலே அவரை அறிந்தவன் ஏதாவது அவர்கிட்ட போய் கேட்பானா? கேட்கிற ஆளாதவரு, கேட்டு கொடுக்கிற தெய்வமா அவருக்கு தெரியாதா எதை கொடுக்கணும்? கேவலம் இந்த உடம்புக்கும் வசதி வாய்ப்புகளுக்கும் போய் அவர்கிட்ட கை கட்டி இருந்தா அவர் நம்மளை எப்படி இழிவா பார்ப்பார். அட பைத்தியக்காரர், உனக்கு நான் எவ்வளவு பெருசு பெருசா வச்சிருக்கிறேன், நீ இதை போய் கேட்டுட்டு வந்து அழுதுட்டு கிடக்கிறேன்னு நினைக்க மாட்டாரா? ஒரு குழந்தை நம்ம அதுக்கு பெருசா ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், சினிமா கூட்டிட்டு போகணும், பீச்சுக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கு அதை வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், மகன் வந்து பாக்குறா அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும் நம்ம நினைச்சிட்டு இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு செலவு நினைச்சிட்டு இருப்போம். அந்த பிள்ளை ஒரு 2 ரூபா குச்சி மிட்டாய்க்கு வந்து அடம் பிடிச்சி அழுது, நானும் அவங்களோட நீ வரமாட்டேன் வெளியே போ, நீ வாங்கி தரலன்னு சொன்னா ஒரு தாய் என்ன அடவும் தவக்கன போலதான் இருக்கணும். நான் எவ்வளவு பெருசா அந்த பிள்ளைக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். அது 2 ரூபா குச்சி மிட்டாய் சண்டை போட்டு வீட்டுல கிடக்க, போய் தோலை எனக்கு 2000 ரூபாய் லாபம் போ அப்படிதான் நினைப்போம். அதே போலதான் பகவான் நினைப்பார். நான் எவ்வளவு தரலான்னு இருக்கேன், நீ அதை விட்டுக்கிட்டு இந்த கர்மத்தை போய் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. அன்பானவர்களே, இறைவனை புரிந்து கொள்வோம். இன்று இருக்கிற வாய்ப்பு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இன்று நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்குகிற காலத்திலே, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தடம் பெறலாமல் நல்ல ஞாபக சக்தி இருக்கிற காலத்திலே, நம்முடைய பார்வையிலே நல்ல பார்வை இருக்கிற காலத்திலே, நம்முடைய செவிகளிலே நல்ல கேட்கும் திறன் இருக்கும் காலத்திலே, நம்முடைய வாய் இன்னும் புலராத காலத்திலே நீங்கள் இறை சிந்தனையை துளியேனும் அகற்றாமல் அவரிடத்தே நீங்கள் அவரையே நினைத்து அவர் நாமத்தையே பாடி அவர் திருவடிகளுக்கே நீங்கள் சேவைகள் செய்வீர்கள் என்றால் நாளை என்பது அவருடைய கட்டுப்பாட்டு. அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன நேர்ந்து விட போகிறது? எது நேர்ந்தாலும் அது அவருடைய சித்தம். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். இப்போ